நமக்கு எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருந்தால் கூட முதல்ல குலதெய்வத்தை வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களோட அருளானது நமக்கு முழுமையாக கிடைக்குமா. எத்தனை பூஜைகள் எத்தனை பரிகாரங்கள் நம்ம செஞ்சால் கூட அதற்குரிய பலனை நம்மளால் பெற வேணும் அப்படின்னா அதற்கு முதல்ல குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது இருக்க வேணும். அந்த குலதெய்வம் நம்ம மீது கோபமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பல்வேறான கஷ்டங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த குலதெய்வம் நம்ம மீது கோபமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். குலதெய்வம் உங்கள் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறத காட்டக்கூடிய உண்மையான அறிகுறிகள் என்ன, மேலுமே குலதெய்வ வழிபாடு ஏன் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், இந்த குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்யலை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், என்னெல்லாம் தடைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கா அல்லது இல்லையா, உங்களுடைய குலதெய்வம் ரொம்ப இஷ்டமான தெய்வம் பேரை சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில். நமக்கு முதல்ல ஒரு கஷ்டம் அப்படின்னா குலதெய்வம் தான் உடனே முன் வந்து காப்பாற்றும். அதாவது மற்ற தெய்வங்கள் எல்லாம் அடுத்து தான் வரும் அப்படின்னு கிராமங்களில் நிறைய மக்கள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட தாய் தந்தையை போல நம்ம கூடவே இருந்து வழிகாட்டக்கூடிய ஒரு அட்சக்தியாக கருதப்படுது. குலதெய்வம் உங்கள் மீது ரொம்ப கோபமாக இருக்கிறதா இருந்தால் என்னென்ன அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருந்தால் கூட முதல்ல குலதெய்வத்தை வழிபட வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மேலுமே அந்த குலதெய்வம் நம்ம மீது கோபமாக இருந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள்லாம் தென்படும், நம்மளுடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்க வேணும் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தின் அருள் அப்படிங்கிறது அவசியம். பல தலைமுறைகளாகவே நம்மை காத்து வரக்கூடிய அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நடைபெற வேணும். அதை அறிந்தோ அல்லது அறியாமலோ தவறவிட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் குலதெய்வத்தின் திருப்தியின்மை நம்மளோட வாழ்க்கையில் வெளிப்பட தொடங்கும். அது நேரடியாக தோன்றாமல் சில அறிகுறிகள் வழியாக தான் நமக்கு உணர்த்தும். அது என்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். குலதெய்வம் நம்ம மேலே ஏதாவது கோபமாக இருக்கிறது காட்டுறதுக்கான அறிகுறிகள் என்ன, குலதெய்வம் கோயிலுக்கு செல்ல எப்போவுமே ஒரு குலதெய்வம் போகணும் அப்படின்னு நினச்சோமா ஏதாவது தடைகள் வந்துகிட்டே இருக்கும். தடங்கல்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல நினைக்கும் போதெல்லாம் திடீர்னு ஏதாவது வேறு செலவு, உடல்நல குறைவு, வேலை அல்லது குடும்பத்தில் ஏதாவது சிக்கல், வாகன கோளாறு போன்ற ஏதாவது ஒன்று தொடர்ந்தே உங்களுக்கு தடைகள் வந்து கொண்டே இருக்குமா. அடுத்ததான் கோவிலுக்கு போயிட்டும் கூட வழிபட முடியாமல் போகிறது. அதாவது எவ்வளவு முயன்று கூட கோவிலுக்கு போனாலும் கஷ்டப்பட்டு பூஜை நேரம் தவறுறது, பூசாரி இல்லாமல் போகிறது, மன அமைதி இல்லாமல் திரும்புறது, இது எல்லாமே ஒரு அறிகுறிகளாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததான் குடும்பம் ஒன்றாக கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை. எப்போவுமே குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலியோடு போனால் மட்டும்தான் நமக்கு முழுசாக நிம்மதியாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது குடும்பமாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. ஆனால் ஒருவர் வர முடியாமல் போகிறது அல்லது கடைசி நேரத்தில் தகராறு, குழந்தை, பெரியவங்க, உடல்நலக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடைபெறாமலே இருக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்ததான் 4வது விஷயம், கனவுகளில் பயமுறுத்துகிற மாதிரி கனவு வருது, கோபம், அசாதாரண காட்சிகள், அதே மாதிரி குலதெய்வம் கோபமாக தோன்றுவது, தீய சக்திகள் கனவுல வர்றது அல்லது துரத்துறது, விழுவுறது போன்ற கனவுகள் இவை எல்லாமே மனதளவில் வரும். இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிற ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அடுத்தது 5வது விஷயம், கோவிலுக்கு போன பிறகு சண்டை அல்லது குடும்பத்தில் ஏதாவது குழப்பம், அதுவரை அமைதியாக இருந்த வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள், பேராசை,
அல்லது பேசாமல் இருக்கிறது, இது எல்லாமே குலதெய்வ கோவிலுக்கு சென்ற உடனேயே ஆரம்பித்தா அது ஒரு சைகையாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தோமா, உடல்நலக்குறைவு. கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு தலைவலி அல்லது ரொம்ப சோர்வாக இருக்கிறது, காய்ச்சல், அடிக்கடி விழுவுறது, கீழே காயம் ஏற்படுறது, இது எல்லாமே ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வம் நம்ம மீது ஏதோ கோபத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வாழ்க்கையில் தொடர்ச்சியான தடைகள், நினைப்பது ஒன்று நடக்கிறது ஒன்று, வேலை, திருமணம், குழந்தை விஷயங்களில் தடை, கடன், மன அழுத்தம், நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே தொடர்ச்சியாக வந்துச்சு அப்படின்னா காரணத்தை கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கணும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலுமே குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட முன்னோர்களில் தலைமுறையாக வழிபட்டு வருவது. ஆகவே எப்படியாவது நம்மளோட குலதெய்வத்தை அறிந்து வழிபடுதல் ரொம்ப அவசியம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. பல பேர் தங்களுக்கு விருப்பமான தெய்வம் அதாவது இஷ்ட தெய்வம் ஒன்றை தொடர்ந்து வழிபட்டு வருவாங்க, அது தவறு கிடையாது. ஆனால் நம்ம குலதெய்வத்தை இன்னும் வழிபட்டால் கூடுதலான சிறப்பை கொடுக்கும். திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் போன்ற பிரபலமான கோவில்களுக்கு மட்டுமே செல்வது பல பேர் வழக்கமாக இருக்கும். இவர்களில் சில பேர் கோவில்களுக்கு கூட செல்வது கிடையாது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க. இருந்தால் கூட எது எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடாமல் எத்தனை கோவில்களுக்கு போனாலும் பலன் குறைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது மூலவரை வழிபடாமல் அங்கே இருக்கக்கூடிய சுவர் சித்திரங்களை வழிபட்டு வருவது போல தான் பிற வழிபாடு மட்டும் செய்வது. குலதெய்வம் அப்படிங்கிறது வாழையடி வாழையாக தலைமுறையாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வருவது. அப்படிப்பட்ட நம்மளோட குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கரெக்டான நேர்த்தி கடன் பூஜைகளை சரிவர செய்ய வேணும். அது சரியாக செய்ய தவறினாலோ அல்லது மறந்து விட்டாலோ குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளோட குடும்பத்தின் மீது கோபமாக இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் செல்லும் போது குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் உங்களோட கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகும். அதாவது தடங்கள் ஏற்படும். அதையும் மீறி கோவிலுக்கு போனாலும் அங்கே பூஜை செய்ய முடியாதபடி தடங்கள் ஏற்படும். அல்லது கோவில் பூட்டி இருக்கும், அப்படியும் பூஜை செஞ்சு வழிபட்டாலும் அங்கேயே அல்லது வீட்டிற்கு திரும்பி வரும்போது பிரச்சனைகள் ஏற்பட்டு மன கஷ்டத்தோட ஒரு மன திருப்தி இல்லாமல் மன கஷ்டத்தோடு வர வேண்டிய சூழல்கள் அமையும். குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று விட்டாலும் காயம் ஏற்படுவது போன்ற ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா? மேலுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடப்பது வேறொன்றாக இருக்கும். தீய சக்திகள் கனவுல வர்றது போன்ற கனவுகள் ஏற்படும். வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்குமா? சில நேரங்களில் தெய்வத்தின் மீது திடீரென வெறுப்பு தோன்றுமா? குடும்ப உறுப்பினர்களுக்கு திடீர்னு உடல்நல குறைகளை ஏற்படுத்துவது, மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்காமல் இருக்கிறது, வேலை தேடுவதில் தடைகள், தொழிலில் நஷ்டம், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, இது போன்ற சம்பவங்கள்லாம் நிகழ்ந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் நம் மீது ஏதோ கோபமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். மேலுமே உங்களுடைய குலதெய்வம் உங்கள் மீது கோபமாக இருக்கிறத மாற்ற, உங்கள் மீது அன்பாக இருக்க, உங்களுடைய வீடு தேடி குலதெய்வம் வர கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்கை ஏற்றி, நாங்கள் தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கும் சரி தெரியாமல் செஞ்ச பாவங்களுக்கும் சரி எங்களையும் என்னுடைய முன்னோர்களையும் இன்னும் வரக்கூடிய சந்ததிகளையும் மன்னித்து உன்னோட சன்னதிக்கு வந்து வழிபட அருள் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் தீபம் ஏற்றி குலதெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு வழிபடலாம். மேலும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கூட வழிபடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் கூட உங்களுடைய குலதெய்வ படம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான எளிமையான பரிகாரங்களை உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கும் சரி உங்களுடைய குலதெய்வத்துக்கு விருப்பமான பொங்கல் வைத்தோ அல்லது எப்படியோ ஒன்று, அதாவது அவருக்கு பிடிச்ச நைவேத்தியங்களை படைச்சி இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லி மனதார வழிபட்டுக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தின் அருளை பெறுவது ரொம்பவே நல்லது. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இதை கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்தது குலதெய்வத்தோட அருளை மீண்டும் பெற நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குலதெய்வத்திற்கு தனியாக தினமும் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைங்க. தினமுமே வாரம் அல்லது ஒரு முறையாவது தெரியாமல் செஞ்ச பிழைகளை என்ன மன்னிச்சு விடு, நாங்கள் உங்களுடைய சன்னதிக்கு வந்து வழிபடக்கூடிய பாக்கியத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. முடிந்த வரைக்குமே குடும்பமாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அபிஷேகம், பஞ்சாங்க பூஜை, நேர்த்தி கடன் நிறைவேற்றுங்க. குறைஞ்சபட்சம்
ஒரு தலைமுறையிலாவது குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து நடைபெற வேணும். குலதெய்வம் கோபம் காட்டுவதற்காக அல்ல, நம்ம திருத்துவதற்கான எச்சரிக்கை செய்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. மேலுமே அந்த மாதிரியான சைகைகளை உணர்ந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து வழிபட்டீங்க அப்படின்னா குலதெய்வத்தின் கோபமானது தணிந்து உங்களுக்கு அருள் கொடுக்கும். உங்களுடைய வீட்டிற்கு குலதெய்வம் திரும்பி வர இது ஒரு முக்கியமான விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தடைகள் தாமதங்கள், தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது, இது எல்லாமே சிறப்பான ஒரு முன்னேற்றம் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இது முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் குலதெய்வம் நம் மீது கோபமாக இருக்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கொள்வது, அது எப்படி சரி செய்கிறது, நம்மளுடைய வீட்டிற்கு குலதெய்வம் குடிகொள்ள அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது குலதெய்வம் மீது கோபம் இருக்கிறத ஏதாவது அறிகுறிகள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகட்டும். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.